ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கனால ஜிஹெச்சுக்கு வந்த மக்களே. ஜிஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் மாற்றமாக இருந்தது. இது நம்ம தளபதி ஆட்சிங்கிறனால மாற்றமாக இருந்ததா, இல்லை வந்து முன்ன ஆட்சியில் வந்து எனக்கு அப்படி இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா வந்து நம்ம அதிமுக ஆட்சிலையும் அப்படி இல்லை, நம்ம திமுக ஆட்சிலையும் அது அப்படி இல்லை. நம்ம தளபதி ஆட்சியில் ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை நான் பார்த்தேன். அதனால் வந்து சரி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஓபி சீட்டு வாங்க வர இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது ரெகுலராக வர்றவங்களுக்கு அதோட இது தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு நானே பார்த்தீங்கன்னா எனக்கு அது செல்லில் இருந்தனால சரி நான் டக்குன்னு எடுத்து கொடுத்தேன். ஏன்னா தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கு இல்லைங்களா? ஜிஹெச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு ஒரு 3 விஷயம் கேட்குறாங்க ஓபி சீட்டு வாங்குறதுக்கே. ஒன்று ஆதார் கார்டு கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்ம செல்லில் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா ரேஷன் கார்டு. இது மூணில் இது 3 இது ஏதோ ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கவே முடியும். அப்படி இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டெஸ்ட் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அந்த டெஸ்ட்டு வந்து நமக்கு ரேஷன் கார்டில் வந்து நம்ம பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள் வாங்கியிருக்குன்னு சொல்லி மெசேஜாக வருது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெசேஜாக வருது. ஏன்னா அதனால தான் இதெல்லாம் வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அந்த சீட்டு வந்து வச்சிருக்கிறவங்க அந்த வருஷம் பூரா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சீட்டு புதுசாக போய் வாங்கி கால நேரத்தை வந்து தயவு செஞ்சு வீண் பண்ண வேண்டாம். தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல தேவையில்ல, தெரியாதவங்க கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால் வந்து புதுசாக வாங்க தேவையில்ல. அந்த சீட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து செல்லும் மக்களே. அதனால் அந்த சீட்லாம் நம்ம ஓபி சீட்டை பொறுத்த வரைக்கும் தூக்கி போட்டுறாதீங்க. தூக்கி போட்டிங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் திரும்ப வரப்போ அது மெனக்கெட்டு நம்ம நின்றுட்டு இருக்கணும். அதே மாதிரி அப்படி அந்த சீட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு நோட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த நோட்டு வச்சு நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அந்த நோட்டு இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம ரெகுலராக போய் டைரெக்டாக இங்கே ஓபியில் நின்றுட்டு காலதாமதம் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக போய் டாக்டரே பார்க்கலாம். அந்த ஒரு வசதி இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் அந்த சீட்டு அட்டை கொடுத்தா எங்களால் பார்த்துக்க முடியாது பாதுகாப்பாக அப்படிங்கிறவங்களுக்காக இந்த விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாத்ரூம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, பாத்ரூம் ஆனால் டெய்லி தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்த பார்த்தேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற இடத்துல ஒரு லேடி அம்மா க்ளீன் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா, அதாவது அந்த பாத்ரூம்லாம் க்ளீனாக இருக்கா இல்லையான்னு சொல்லி வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு அன்பு நண்பர் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. அவர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அம்மா மட்டும் தடுமாறிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து இன்னொரு அம்மா வந்திருந்தாங்க. வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக நீட்டாக உள்ளே யாராவது லேடிஸ் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு உள்ளே போய் நல்லா நீட்டாக பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுமா, இல்லைனா நான் அப்புறம் பாருங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்னிங் பண்ண மாதிரியே தெரிஞ்சுது. ஏன்னா இந்த விஷயம்லாம் நான் புதுசாக ஜிஹெச்சில் பார்க்குறேன். நிஜமேலுமே இதெல்லாம் வந்து நம்ம தளபதி ஆட்சியில் நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி யார் யார் நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு தோழி தோழர்களுக்கு கொடான கொடி நன்றி, வணக்கம்.